ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேரோட ஃபேவரட் பிரெட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நல்லா ஸ்பூன்லலாம் ஒட்டாமல் தளன்னு இருக்கிற மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாக்கெட் பிரெட் எடுத்துருக்கிறேன். நல்லா ஸ்லைசஸாக கட் பண்ண பிரெட்டு தான். அதில் சைடு லேயர் ப்ரௌன் கலர் நீங்கள் கட் பண்ணனா பண்ணிக்கலாம், வேண்டான்னா பண்ண தேவையில்லை. இதை வந்து நிறைய பேர் ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த மெத்தடில் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப எண்ணெயாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அப்படி பண்ணாமல் இப்படி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பேனில் கொஞ்சமாக கீ சேர்த்துட்டு நல்லா திருப்பி விட்டு இதிலையே ஃப்ரை பண்ண போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு டீப் ஃப்ரை வந்து இதிலையே ஒரு ஸ்பூனாக நெய் சேர்த்து இதிலையே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம், மாற்றி ரெண்டு பக்கமுமே. நீங்கள் எண்ணெயில் பொரித்து செய்யும்போது ரொம்ப எண்ணெய் திருப்பி பாகில் போடும்போது அவ்வளோ எண்ணெயும் அதில் தான் வரும். அதனால அப்படி பண்ணாமல் இப்படி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆயிலியாக கொடுக்காம இது தேவையான அளவுக்கு நல்ல டேஸ்டியாகவே இருக்கும், சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக இப்படி ஒரு முறை பேனில் ஃப்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ப்ரௌன் கலர் ஆகுற மாதிரி நல்லா ரெண்டு பக்கமும் கீ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது இந்த கல்யாண வீட்டில் அங்கெல்லாம் சாப்பிட்றத விடையுமே பெஸ்ட்டு, சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்களே செஞ்சு கொடுக்கறனால ஹெல்த்தியாக சூப்பராக இருக்கும். ஆயில் இல்லாதனால தேவையான அளவுக்கு மட்டும் கீ சேர்த்து செஞ்சு பாருங்கள் ஒரு முறை. நல்லா இப்படி ரெண்டு பக்கமும் நல்லா டார்க் ப்ரௌனிஷாக ஆனப்புறம் இப்படி பரட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இதை நல்லா ஃப்ரை பண்ணதை எடுத்துக்கலாம். இதே மாதிரி மறுபடியும் மித்தம் இருக்கிறதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில். இங்கே பாருங்கள் எப்படி எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, டார்க் ப்ரௌனிஷாக நல்லா பொரிஞ்சிருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அடுத்த ஷிஃப்ட்டையும் இதே மாதிரி போட்டு அதுலேயும் கீ இப்போ போட்டிருக்க பாருங்கள் மேலே, எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிவிட்டு திருப்பி மாற்றி விட்டு அதை நல்லா ப்ரௌன் ஆகிற மாதிரி பண்ணுங்கள். இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். நல்லா க்ரீமியாக சூப்பராக இருந்தது. அல்வா வந்து நல்லா வாயில் ஒட்டாத அளவுக்கு சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறமா நல்லா பேனில் கூட கொஞ்சம் கீ வேணால் நல்லா சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ரெண்டு பக்கமும் மாற்றி நல்லா பரட்டி விடுங்க. பரட்டி விட்டுட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டு எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். நான் டூ பீசஸாக கட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சமாக ஒரு பக்கமாக கட் பண்ணி இப்படி ஃப்ரை பண்ணதை எல்லாத்தையும் எடுத்து வச்சு கட் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பிரியாணிக்கு நிறைய பேர் சைட் டிஷ்ஷாக அதை செய்வாங்க, பிரியாணிக்கு அப்புறம் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் ஒரு நாள் சண்டேயில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறத நல்லா கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக கீ போடுங்க. போட்டுட்டு அதில் முந்திரி பருப்பு, கிறிஸ்மஸ் பழம் நீங்கள் போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். நான் முந்திரி பருப்பு மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா நெய்யில் வறுத்துட்டு அதை ஒரு ஓரமாக நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லா வருங்க. வறுத்துட்டு நீங்கள் கிறிஸ்மஸ் பழம் வேணுன்னா சேர்த்துக்கலாம். வேறு ஏதாவது நட்ஸு இதில் பாதாம் இதெல்லாம் நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்க்கலாம். ஆனால் வீட்டில் கிட்ஸ் சாப்பிட மாட்டாங்க, அதனால நான் சேர்க்கலை. நீங்கள் வேணால் சேர்த்துக்கோங்க. அதை ஃப்ரை பண்ண தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு பேனில் நான் காமிச்சிருக்கேன் இல்லையா, அந்த அளவுக்கு கிளாஸில் ஒரு 3/4 கிளாஸ்க்கு போலையே நான் சீனி சேர்த்துருக்குறேன். ஒரு சின்ன பாக்கெட் ப்ரெட்டு தான், அதனால ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு சீனியை அதில் சேர்த்துட்டு தண்ணி அதில் ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக ஜீனி போட்டு அது கூட 2 ஏலக்காவை போட்டு நல்லா திரிச்சிக்கோங்க. அப்படின்னா தான் நல்லா பவுடராக வரும். இல்லைன்னா வாயில் திப்பாக தட்டுச்சுன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கள்ல, அதனால திரிச்சிட்டு அதை ஒரு நல்லா அரிப்பில் அப்படி அரிச்சிட்டேன்னா அதில் ஒரு திப்பாக கொஞ்சம் கூட ஏலக்காய் இருக்காது, ஆனால் ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். அதனால அப்படியே அரித்து இதில் சேர்த்து பாகில் நல்லா விடுங்க. பாகு பதம்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், தொட்டால் ஒட்டும் இல்லையா, அந்த பதம் தான். கட் பண்ணி வச்சுருக்கிறத ரெடியாக எடுத்து வச்சுட்டு தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டுற மாதிரி வரணும், பிசுன்னு, அவ்வளோதான். அதுக்குள்ளே இதை ஆட் பண்ணிவிடுங்க. ப்ரெட் பீசஸை இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மெதுவாக கரண்டியை வச்சு அப்படியே அழுத்தி விடுங்க. அந்த பாகை வந்து இந்த ப்ரெட்டு ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணணும். அப்படின்னா தான் அடுத்து உங்களுக்கு குலைவாக ஆகும் அந்த ப்ரெட்டோட இது ஸ்ட்ரக்சர் வந்து. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அமுக்கி விடுங்க கரண்டி வச்சு. பிச்சு மெதுவாக அப்படியே அழுத்தி விட்டிங்கன்னா அப்படியே மசிகிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்திட்டே இருங்க. அழுத்த அது நல்லா கரையிறது, ப்ரெட்டு இந்த பாகுலேயே கரையிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அப்படியே அழுத்தி விடுங்க. ஆனால் இதுக்கு அடி கனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க, ஏன்னா இப்போ கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். கெட்டியாகும்போது உங்களுக்கு ஒட்டக்கூடாது இல்லையா, அதனால நல்லா கனமாக இருக்கிற பாத்திரமாக பார்த்து எடுத்து வச்சுட்டு நல்லா அமுக்கி விடுங்க. அமுக்கி கொஞ்சம் புட்டு விட்டதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் போல் பால் ஆட் பண்ணிக்கிறேன். பால் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். ஆனால் பால் சேர்த்திங்கன்னா தான் அந்த ஃப்ளேவர் நல்லா ரிச் டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால பால் ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா ரிச் டேஸ்ட்டுக்காண்டி கொஞ்சம் நல்லா பால் ஒரு கிளாஸ் அளவுக்கு நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதில் நல்லா அப்படியே மசிச்சு விடுங்க. நல்லா கரைஞ்சி அந்த பாலில் சேர்ந்து வரும்போது அப்படியே ஃப்ளேவர் வாசம் உங்களுக்கு அப்படியே வீடு ஃபுல்லாக தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஃபங்க்ஷன் டைமு, நல்லா வீட்டுக்கு கெஸ்ட்டு வர்றப்பெல்லாம் இது ஈஸியாக நீங்கள் ரெடி பண்ணக்கூடிய ஒரு ரெசிப்பியாக இருக்கும். அதனால கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.
இதை நல்லா இப்படி மசிச்சு கிண்டி விடும்போது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பேனில் ஒட்டாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எப்படி சேர்த்து வருது பார்த்தீங்களா, அந்த மணி வரணும். ஏன்னா நீங்கள் அடிகனமான பாத்திரமாக இருந்தால் அந்த அளவுக்கு சீக்கிரமாக ஒட்டாது. அதனால தான் சொன்னேன் ஃபஸ்ட்லேயே. இப்படி நல்லா பரட்டி பரட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா உதிர்ந்து நல்லா க்ரீமியாக வந்திருக்கிறது. நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் போல் இது கூட கீ ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கீயோட அளவு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ இது வேணுமோ அதை பொறுத்து தான். நல்லா நீங்கள் நிறைய சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கூட ஆட் பண்ணலாம். நான் ஒரு ஸ்பூன் போல் இதில் சேர்த்து நல்லா மறுபடியும் கிளறி இருக்கிறேன். இங்கே பாருங்கள், அப்படி பாத்திரத்தில் ஒட்டாமல் எப்படி நம்ம இழுக்கிற பக்கம்லாம் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து திரும்பணும், அந்த அளவுக்கு ரெடி ஆகணும். ரெடியானதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக முந்திரி பருப்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதோட அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஃபைனலாக தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான அல்வா ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள் எப்படி கெட்டியமாக இருக்குது. நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி மாற்றினா மாறணும், எல்லா பக்கமும் திருப்புனா. அதில் சட்டியில் ஒட்டியிருக்கவே கூடாது, அவ்வளோதான். இப்போ கிறிஸ்மஸ் பழம், முந்திரி பருப்பு, ஏலக்காய் இதெல்லாம் திருவி வச்சுருப்பீங்க இல்லையா பொரிச்சு, அதை இதோடு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு அப்படியே இறக்கி சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.